இப்போ நம்ம கொய்யா செடியில் கொய்யாக்காய் நம்ம வீட்டுக்கு இறக்க போகிறோம். வெயில் காலம் நம்ம சாப்பிட்டோம்னாக்கா உடம்புக்கு சில்லுன்னு இருக்கும், சில்னஸ் நிறையா இருக்கும். அது மேலே 4 காய் இருக்குது. காய் நல்லா காய்ச்சிது நிறையா. எடுத்துன்னு போய் விற்றுட்டோம். 5 ரூபா காய் ஒன்றுன்னு சொல்லிட்டு. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம நாட்டு காய் கொய்யா தான், ஹைப்ரிட் காய் கிடையாது. அவ்வளோ அருமையாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். மேலே இருக்குது 4 காய் இருக்குது. இந்த 4 காயை இப்போ அறக்க போகிறோம் வீட்டுக்கு நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு. இது ஒன்று இருக்கு பாருங்கள். டேஸ்ட் எவ்வளோ அருமையாக இருக்குது நம்ம தோட்டத்தில் கொய்யா காய். இது பார்த்தீங்கன்னாக்கா கொய்யா தோட்டத்தில் மாவு பூச்சி வச்சிருக்குது. இப்போ இதுக்காக மருந்து அடிக்கணும். அந்த ஆயில் கொஞ்சம் அடிச்சிட்டோம்னா இதெல்லாம் ஓஞ்சிடுச்சுன்னா துளிர் நல்லா வைக்கும், காய் நல்லா பிடிக்கும். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 தான் காலி ஆயிடுச்சு. இப்போ அறுத்துட்டோம்னாக்கா காலி ஆகிப்படும் அந்த கொய்யா. அதுக்கப்புறம் கிடையாது, ஏதோ 1 2 தான் இருக்கும். டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த மாவு பூச்சி கொஞ்சம் இறங்கிட்டதுனால தோட்டம் கொஞ்சம் இதாக இருக்குது. அடிச்சிட்டோம்னாக்கா சரியாக போயிடும். இந்த ரவுண்டு சாயந்தரம் அடிக்க போகிறோம் மருந்து. அடிச்சிட்டோம்னாக்கா நம்மளுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு அப்பப்போ இது ஃப்ரீயாக கொடுத்துனே இருக்கணும். கொடுக்கலன்னா அந்த இலையில மாவு பூச்சி வீழ்ந்துச்சுன்னா மொத்த சத்தம் அதை எடுத்துச்சிங்கனாக்கா அதுக்கப்புறம் காய் சரியாக பிடிக்காது, துளிர் வைக்கும், பிஞ்சு இறங்காது. எல்லாமே அந்த சத்தெல்லாம் இது எடுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் இதில் எங்கே நம்மளுக்கு பிஞ்சு இறங்கும், கொய்யா பிஞ்சு இறங்காது. இது பார்த்து அடிச்சுக்கிட்டு போனாக்கா போதுமானது. தெரியுதுங்களா? அதான் தெரியுது பாருங்கள். நல்லாயிருக்கும் காய், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நன்றி மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.